அதான் சொல்கிறேன், சண்டை போடு, திட்டு, நீ மனுஷனா தெய்வமா கல்லா, ஏன் இப்படி பண்ணுறேன், நீ என்னை சாக அடிச்சுவிடு, இந்த பொழப்பே எனக்கு வேணாம், நான் வேணாங்க அப்படிதாங்க. அவர் போட்ட பிச்சை இன்றைக்கி நல்லா சீரம் சிறப்பாக இருங்க. ரியல் சத்தியம். கஷ்டத்தை கொடுப்பாருங்க, ஆனால் கைவிட மாட்டாருங்க. அவர் போட்ட பிச்சைனால தான் இதெல்லாம். இது 5வது நான் போகிறது லண்டன். என்ன லண்டன் எங்கேருந்து ஏறமே என்னன்னே தெரியாதுங்க. கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தா உங்களுக்கு அடுத்த நிமிஷம் சுகத்தை கொடுப்பாங்க. குருவே சரணம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பரிட்சாய நமதாம் காமதேனவே. குருவே சரணம் ஐயா. என் வாழ்க்கையில் நான் பட்ட கட்டங்கள் எல்லாமே இவ்வளோன்னு இல்லைங்க. படாத கஷ்டங்கள்லாம் பட்டு பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பேன், எப்படிலாம் இது பட்டேன்னு எனக்கு அது ஆண்டவனுக்கு அந்த ராகவேந்திர தான் எனக்கு வழி காட்டினாருங்க. சாப்பாட்டு கஷ்டப்பட்டேங்க. பிள்ளை குட்டியில் எப்படி வச்சு வளர்க்க போகிறேன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேங்க. கேஆர் பாலிடெக்னிக் ஆரம்ப ஸ்டேஜ்லாம் பிள்ளை படிக்கிறதுக்கு பணமெல்லாம் திண்டாடினேங்க. அங்கே ஒரு குருநாதரே எனக்கு ஐயங்கார் மூலயமா வந்தாருங்க, நாமப்பட்டு வந்தாருங்க. என்னோட பையன் நான் படிக்க வச்சுருப்போன்னு போன்னு சொன்னபோது எனக்கு ஆனந்தக்கண்ணி, எனக்கு என் மனைவிக்கெல்லாம் ஆனந்தக்கண்ணி இவ்வளோ தாங்க முடியலைங்க. இப்படிதான் வாழ்க்கையை மாற்றி கொடுத்த மகான். அவர் போட்ட பிச்சை இன்றைக்கி நல்லா சீரம் சிறப்பாக இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு 1 பையன். எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க, எந்த குறைபாடும் இல்லைங்க. இவர் இந்த வாழ்க்கையை எப்படியோ ஜோதி பண்ண. கஷ்டம்னா இவ்வளோ கஷ்டம், சோத்துக்கு கஷ்டப்பட்டுருங்க, சாப்பிட கூட முடியாதுங்க. பழையதெல்லாம் சாப்பிட்டுருக்குங்க ஒரு காலத்தில். இப்படிலாம் கஷ்டப்பட்டு அவர் விடாப்பிடியாக அவ்வளோ இருந்தால் எனக்கு முத்திரஸ்தானம் கொடுத்துருக்காரு. அவங்களே நான் முதலியார் அங்கே பிராமணர் மடத்தில் எனக்கு முத்திரஸ்தானம் இருக்குங்க. அதே பெரிய கிஃப்ட்டு எனக்கு வாழ்க்கையில். அப்படிங்க முதல்ல நான் மந்திராலயம் போனது 70 ரூபா கையில் வச்சுனுக்கிறேங்க. ஒன்லி 70 ருபீஸ் வச்சுனுக்கிறேங்க. எப்படி போய் மந்திராலயம் போன, எப்படியே வெறித்தனமாக ஏறிட்டேன். பஸ்ஸில் மாறி போயிட்டேங்க. ஆத்திரியா துங்கபத்திரா நதியில் அளவில்லா தண்ணி போதுங்க, எதுவுமே வழியே கிடையாதுங்க, போகிறதுக்கு வழியே கிடையாது. நிப்பாட்டிட்டாங்க, பஸ்ஸெலாம் நிப்பாட்டாங்க. வெயிட் பண்ண வண்டி தண்ணி குறைஞ்சாதான்னாங்க. அது 2 நாள் ஆகும் 3 நாளுமோ தெரியலைங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். எனக்கு முன்னால் பெரியவர் வராருங்க. தம்பி வான்னாரு. டிரைவர் வண்டியில் உட்கார சொல்லுங்கன்றாருங்க. வண்டியில் உட்காந்து கிளம்புறேங்க. வண்டியில் உட்கார டிரைவர் உட்காருங்க, நம்ம சாமி அவரெலாம் நம்பிலாம் வர முடியாது, உட்காருங்க ஐயா. நான் உட்கார வச்சுங்க. எனக்கு முன்னே பெரியவர் போகிறாருங்க, அவர் பின்னாடி நான் போகிறேங்க. பஸ்ஸு போதுங்க, தானாக தண்ணி வழி கொடுத்துங்க. ரியல் சத்தியம். என்னால் அது ஜீரணிங்களை தான் ஃபஸ்ட்டு நான் வாழ்க்கையில் சந்தித்த முதல் இது. போனால் அதை தாண்டி கோயில் போயிட்டேங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்து போயிட்டேன். அந்த டிரைவர் என்ன வணங்குறாரு, என்னப்பா இப்படிலாம் ஏதோ ஆண்டை போயிடுச்சுங்க. போயிட்டு வந்துட்டுங்க, எல்லாம் இதாகிடுச்சுங்க, எல்லாம் பண்ணிட்டேங்க. ஊருக்கு வர்றது காசு இல்லை, 35 ரூபா கையில் இருக்குதுங்க. நல்லா யோசிச்சு 35 ரூபாங்க. அந்த 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 இதை பாருங்கள். எனக்கு வந்தாருன்னா என்ன பண்ணாருங்க, நீ எங்கே போய் நான் பிச்சை எடுக்க முடியும், என்னடா ஆண்டவன் அப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னேன். அழுதுன்னு உட்காந்துக்கிறேங்க மரத்தில் உட்காந்து. என்னன்னா சொல்லுங்கள், வாஸ்பில் ராயல் கோயில் வாஸ்பிளாண்ட ஆம்பூர் லாரி லோடு தேங்காய் லோடு அன்லோட் பண்ணுக்கிறாங்க. அவர் என்ன பார்த்துட்டு, என்னண்ணா இங்கே வந்துக்கிறேண்ணே, கோயிலுக்கு வந்தோம்மான்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, எப்போண்ணா கிளம்ப போகிறீங்கண்ணா, இல்லைம்மா போகிறோம் இல்லை, ஏன் நம்ம வண்டியே போது வாங்க, நம்ம லாரிலே போயிடலாம் வாங்கினேன். பாருங்கள், கையில் 35 ரூபா இருக்குங்க, எப்படி போன தடமான்னுக்கிறேன், அழுதுன்னுக்கிறேன் எப்படின்னு. கடவுள் பாருங்கள். லாரி வாஸ்பில் ஆம்பூர் லாரி லோடு இறங்குது. அந்த தம்பியே என்ன வேணா நம்ம வண்டியில் போயிடலாம் வேணாம். போயிட்டு அந்த வண்டியில் போயிட்டு எனக்கு மிஞ்சி போனால் 7 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். அப்படியே துட்டு மீதி ஏற்றணும். வாழ்க்கையெல்லாம் அப்படி கஷ்டத்தை கொடுத்து இன்றைக்கி நல்லபடியாக வச்சுருக்காருங்க. தெய்வத்தை கஷ்டத்தை கொடுப்பாருங்க, ஆனால் கைவிட மாட்டாருங்க. வாழ்க்கையில் நான் அனுபவிச்சா சொல்கிறேங்க. நான் தைரியமாக இருங்க. அவர் இன்றைக்கி என் பையன் படிப்புக்கு இன்றைக்கி ஒரு ரயில்வேல சிக்னல் இன்ஜினியராக இருக்காங்க, எங்கே லண்டனில் இருக்காங்க. இதை இன்றைக்கி நான் கிளம்ப போகிறேங்க. அவர் போட்ட பிச்சைனால தான் இதெல்லாம். இது 5வது நான் போகிறது லண்டனுங்க. நான் என்ன லண்டன் எங்கேருந்து ஏறமே என்னன்னே தெரியாதுங்க. கடவுள் போட்ட பிச்சை. நல்லா இருக்கிறேங்க. மக்களே, நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், ராகவேந்திரா கைவிட மாட்டார், கஷ்டத்தை கொடுப்பாருங்க, கைவிட மாட்டாருங்க என்றைக்கும். நான் ஒரே உதாரணம், என்ன நான் போய் 103 தடவை எனக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுத்து அவர் தாங்க. ஆம்பூரில் குந்துறதுக்கு இடம் இல்லைங்க. சக்தி எனக்கு வீடு வீடாக எல்லாம் மாறி 10 வீடு மேலே மாறினேங்க. அவரே போட்ட பிச்சை இன்றைக்கி அசைக்க முடியாத இதை கொடுத்துருக்காருங்க. அதே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், பெரிய முன்னேற்றம். அவரை என்னன்றைக்கும் மறக்க மாட்டேங்க. உங்களுக்கும் பேர பிள்ளைங்க எல்லாமே நினச்சிங்க, கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தா உங்களுக்கு அடுத்த நிமிஷம் சுகத்தை கொடுப்பாருங்க. அவருடைய மிராக்கிள் அதுதாங்க. ஒவ்வொன்றும் எனக்கு அதுதாங்க. போய்ட்டு நீங்கள் எந்த கஷ்டமாக நினச்சிங்க, வியாழக்கிழமை ஒரு வேளை காலையில் ஒரு போயிடுங்க. நல்லா இருக்குது உங்களுக்கு. சின்ன வயசானவங்களாம் வேண்டாங்க. அவர் பூஜ்யாய ராமத்தையே சொன்னால் போதுங்க,
முடிஞ்சால் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க, வாழ்க்கையில் முன்னெடுத்து போகிறீங்க பாருங்கள். நான் இன்றைக்கும் எழுதுறேங்க, இந்த ராமஜெயம் எழுதுவேங்க. நான் இவரை மறக்க மாட்டேன். இன்றைக்கும் காலையில் பூஜை பண்ணாமல் மடியோடு தான் இருப்பேன் நான். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் செய்வேங்க. இது வந்து நான் செத்துருந்தா மரம் வந்து பெரிய இப்போ 40 வருஷத்துக்கு முன்னே புளியாக இப்போ மரம் பெரிய மரமாக வளர்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஒயின் ஷாப் ஓனர் ஒருத்தர் சின்னவரிங்க அவருங்க நாயுடுங்க. ஏன் இப்போ மோட்டாரில் செக்கிங்காக இருந்தேங்க. அவர் சொன்னால் ஏன் இப்படி கிருஷ்ணமூர்த்தி கஷ்டப்படுற, இந்த ராயர் கடைப்பிடியாருனாருங்க. அவர் அன்றைக்கி கடைப்பிடிச்சது தாங்க இன்ன வரைக்கும். அப்போல்லாம் கறியெல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் இப்போ முத்திரானது அந்த கெட்ட கூட வாசனை கூட எனக்கு ஆகாதுங்க, உடனே வாமிட்டு வந்துடும். அந்த அவரால் இது பண்ணால் தாங்க இன்றைக்கி ஒரு சௌபவமாக இருக்கேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவரே இன்றைக்கி நான் மறக்காக்கிறேங்க. அவர் வழிகாட்டினா எனக்கு ராகவேந்திரா யாருன்னே தெரியாது, சரிங்களா? வெறித்தனமாக இருப்பேங்க. இப்போல்லாம் எல்லாருக்கும் பயபக்தியாக இருக்குது, நல்லா இருக்காங்க. எங்கள் குடும்பமே எந்த கோயிலுமே ராகவேந்திரா தான் கும்பிடுவாங்க. முருகர் கோயிலுமே ராகவேந்திரா தான் சொல்லுவாங்க. என் மனைவி முதற்கொண்டு, என் மனைவி கூட கேன்சரில் காப்பாற்றி விட்டு தவறிட்டாங்க. இன்றைக்கி அந்த அம்மா வழி நடத்துகிறாங்க. நல்லா தெரியுது எனக்கு முன்னே எது ஒன்று ஆக்சிடென்ட் எதனா இன்சிடென்ட்னா எனக்கு முன்னே காமிச்சிடுவாருங்க. ஏதோ நடக்குதுன்னா உடனே எனக்கு தெரியும். சிவபெருமானும் இவரும் கண்டிப்பாக எனக்கு காட்சி கொடுத்து ஆவாங்க, புரியுதுங்களா? கனவு நிறைய வந்திருக்கு. குழந்தை வடிமா பெரியவரா எவ்வளோ வந்திருக்காருங்க, அளவெல்லாம் வந்திருக்காருங்க. ஆனால் என்றைக்கும் நான் மறக்காமல் என்றைக்கே எல்லாம் இருந்தால் கஷ்டம் தான். இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்துக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு 35 வயசு கூட கல்யாணம் ஆகிற பொண்ணு எங்கள் தெருவில் 2வது இதில் இன்றைக்கி அங்கே பிரதர்ஷனம் பண்ணி அந்த கோயிலில் இன்றைக்கி நல்லா பையன்லாம் எல்லாம் நல்லா எங்கேயோ இருக்கிறாங்க. நல்லா இருக்கணும். எனக்கு இந்த நம்பினவங்களுக்கு அதை கைவிட மாட்டேன். நான் ஆறுதல் சொல்லுது, அவங்கள ராகவேந்திரா கடைப்பிடிங்க, நல்லபடியாக மேன்மேலும் உயர்வீங்க, தாழ்ந்து போக மாட்டீங்க. அப்படியே ஏன் உள்ள ஒரு கண் கலங்கணும், பிச்சு சண்டை போடணும் அவர்கிட்ட. வர முடியும் சண்டை போடுற உனக்கு மனுஷனா தெய்வமா, நீ கல்லாக்கறியா உண்ணும், என்னையே வழி காட்டாக்கிற, என்னை சாவடிச்சுடு, இந்த மாதிரி பொழப்பே வானான்னு சண்டை போட்டுக்கிறேங்க. அப்புறமா தான் ஆண்டன் கனவுல வந்து இந்த மாதிரி மாற்றத்தை ரொம்ப இவ்வளோ கஷ்டம் மறக்க முடியும். நான் பெருமைக்கு சொல்ல வரல, நல்லா நிம்மதியாக இருப்பீங்க, இருக்கணுங்க, போதுங்க. எனக்கு அதே இந்த வாழ்க்கையே போதும். சொத்து சொத்துனா ஆசையாக பண்ணல, தானம் தர்மம் தான். எனக்கு 10 ரூபா கிடச்சா தானம் பண்ணிடுவேன். ஆனால் உலக அழிய கண்டிஷன் வந்தாச்சுங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடே கிடையாது. மந்திரால 70 ரூபா எடுத்துன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். ஆற்றுல தண்ணி பஸ்ஸு பார்த்து நிப்பாட்டாங்க. எப்படி பண்ணேன் நான், எப்படி போனேன் அந்த கரை எப்படி நான் போனேன்? அப்பன்னா ஆச்சேர மாதிரியே எனக்கு நடந்த சம்பவம் இது. சொல்ல போனோம் போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு ஊருக்கு வரது எப்படி வர்றதுன்னு அழுதுன்னு உக்காந்துக்கிறேன். சாப்பிட்டு கடவுள் போனால் லாரியை நிற்க வைக்கிறாருங்க. நீங்கள் வந்து நாட்டி என்ன பண்ணி என்ன வந்து இங்கே வந்துருக்கேன்னு கேட்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வாங்க மண்டியில் போயிடலாம், வானா போயிடலான் போது எப்படி இருக்கு எனக்கு? அவர் தான் போட்ட பிச்சை தானே, கனவு கூட காணல. நான் அழுதுன்னு உக்காந்துக்கிறேன். எப்படி வந்து நிற்க வச்சு பார்த்தீங்களா? அதுதான் ஃபஸ்ட் ஆரம்பமே. அப்போ தான் கடைப்பிடிச்சது நான் உறுதியாக. பையன் பிறக்காத முன்னே பேர் வச்சு ஜாதகப்பராக வைக்கலைங்க, பேர் ராகவேந்திரன் தான். நீ நல்லா இருக்காங்க, கடவுள் பட்ட பிச்சைன்ற நான் தானே, ஜாதகப்பராக நான் வைக்கலைங்க. 3 பிள்ளையும் பேர் ஜாதகப்பராக வைக்கல. இவனுக்கு என்னுடைய மனதில் பட்டது ராகவேந்திரா. எந்த வருஷம்? ஆயுஷ் 45 வருஷம் ஆகும் சார். எனக்கு 74 வயசு இப்போ. 40 வருஷம் மேலே ஆகும். 45 வயசு ஆகும். 82 83 இருக்கும். அப்போ தான் ஸ்டார்டிங். இந்த சட்டே ராத்திரி நான் துவச்சி போட்டாங்க. எனக்கு 4 காலையில் ட்ரெஸ்ஸு எனக்கு இன்றைக்கி வெள்ளையும் சொல்லியுமா போட்டேன். அவர் போட்ட பிச்சை தாங்க. இந்த சட்டே ராத்திரி நான் துவச்சி போட்டேன். நாளைக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு வாழ்க்கை அப்படியே 10 வீடு மாறினேங்க. சொந்தமாக இடம் கொடுத்தாருங்க. யாகம் பண்ணுறதுக்கு 10 பைசாவை செலவு பண்ணது நம்ம அருகது கிடையாது. 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பாரு. முருகன் வந்து எனக்கு எப்படி காப்பாற்றுறா பாரு, ராகவேந்திரா எப்படி சொல்லியான்னு பாரு. என் வீட்டு மூலையிலே யாகசாலை வச்சாங்க. கும்பாபிஷேகத்துக்கு உண்டான யாகசாலை என் வீட்டை வச்சாங்க. நல்லபடியாக இருக்கிறாங்க. மக்கள் தான் போச்சு இருப்பாங்க, அதை பற்றி கவலை எல்லாம் ஒப்பாச்சிட்டேன். எனக்கு என்ன தீங்கு நினச்சேன் அவன் ஆட்டம் ராயர் பார்த்துக்கிறாருங்க. நாட்டு சண்டை போட மாட்டேன். ரைட், திட்டியா அனுபவி பார்த்துக்கோ, அவர் பார்த்துக்குவாருங்க. இதெல்லாம் நடக்குது எனக்கு. இந்த கேட்கறவங்களுக்கு ஒரு முக்கியமாக சொல்கிறேங்க,
அவர் ஸ்லோகம் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நாம சொல்லுங்கள். இல்லைன்னா பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பிரட்சாய நமதாம் காமதேனவே. முடியாதவங்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம்ம சொல்லி படுங்க. தூங்கும்போது சொல்லுங்கள், எழும்போது எழுங்க. அப்பா அம்மா நினச்சிங்க, முதல்ல தாய் தப்பன் நினைங்க. தாய் தப்பு தான் முதல்ல முக்கியம், அடுத்தது தான் இந்த சித்திரங்கள்லாம். இவர் நினச்சிக்கிட்டு தொழிலை பாருங்கள், ஓன்மேல் நல்ல மேன்மேலும் உயருவீங்க. நான் தான் சொல்கிறேனே, கஷ்டம்னா இவ்வளோ கஷ்டப்படலைங்க. பூச்சி உணர்ந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க சாதத்தில், பழைய சாதத்துலலாம். அதெல்லாம் அந்த எனக்கு ஏதோ எனக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிதுங்க. அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கடவுள் நினைக்கும் போது ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமச்சு முடி படுத்து தூங்க. நல்ல தூக்கம் வரும், கெட்ட கனவுலாம் வராது, எதுவும் பயப்படாது. கனவுல இருந்தானே உங்களாட்ட ராஜா யாருமே கிடையாது. அவர் கனவு காட்சி கொடுத்துட்டாரு, உங்களாட்ட ராஜா யாருமே கிடையாது. நன்றி, வணக்கம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பிரட்சாய நமதாம் காமதேனவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.